இந்த மாதிரி ஒரு கப் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பைப்பிங் பேக். ஓகேவா? இந்த பைப்பிங் பேக்குன்னு சொல்லுவாங்க, பைப்பிங் பேக் சொல்லுவாங்க, கேரட் பேக் சொல்லுவாங்க. சரியா? இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கு இந்த பேஸ்ட்ரி கேக்குக்கு இந்த டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்களே, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற பேகு மெஹந்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி எடுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கணும். நீங்கள் பெரிய கப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸ்டாக்கிங்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதையும் வந்து உள்ளே வச்சுக்கணும். பைப்பிங் பேக்குள்ளே வச்சு ஸ்டாக்கிங்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸ்டாக்கிங்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹென்னா பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே வந்து போடணும். எதுக்கு நம்ம ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறோம்? கேரட் பேக்கில் டேரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில நேரம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து ஸோ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து இது எடுக்கிறதுக்காக ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து லம்ஸ் இருந்தால் கூட இதில் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பவுலில் அங்கேயும் ஒட்டிகிட்டு இருக்குது, அது வேணாம் சரி விட்டுலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் கூட நீங்கள் வந்து ஒரு கோன் மேக் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும், மெஹந்தி பேஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டாக்கிங்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் பேக்கே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதையும் டைட்டாக. ஓகேவா? இதை ஆக்சுவலாக அப்படி எடுத்து நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு பைப்பிங் பேக்கையும் அதையும் பிடிச்சிட்டு நல்லா சுற்றிக்கோங்க. ஓகேவா? நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா பைப்பிங் பேக் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கிங்ஸை வந்து ஒரு சைடை பிடிச்சி உருவணும். லூஸ் ஆக்கிடக்கூடாது, நல்லா டைட்டாக. ஓகேவா? தெரியும் நினைக்கிறேன். இதை எடுத்துக்கோங்க. டைட்டாக அதை பிடிச்சிட்டு அப்படியே உருவணும். லூஸ் ஆக்கிடாதீங்க, இதாகிடும். டைட்டாக அப்படியே பிடிச்சி உருவினீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கா? வந்துருச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கிங்ஸில் வந்து சும்மா லம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இங்கே செட்டில் ஆகிரும். ஓகேவா? இந்த மாதிரி செட்டில் ஆகிரும். ஸோ வந்து அதுக்காக தான் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து போயிடும். ஓகே. இப்போ உங்களுக்கு இது இப்போ கிடச்சிருக்குதா? இதுதான் வந்து பியோர் ஹென்னா பேஸ்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி கோனில் வந்து இது பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா இங்கே இழுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? மேலே இருந்தால் கூட நல்லா இங்கே பேஸ்ட் இது பண்ணி இங்கே ஒரு இது இன்னும் ரப்பர் பேண்ட் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்படி சுற்றி கட்டிக்கோங்க. நான் டைட்டாக பிடிச்சி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக வெளியே வரவே கூடாது. சரி, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எட்ஜில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிசர் வச்சு இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த எட்ஜில் வந்து கட் பண்ணிக்கோங்க சிசரை வச்சு. ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நீங்கள் கோன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அந்த கோனில் வந்து இந்த இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் இதாக தான் போகும், ஸ்லோவாக தான் போகும் கீழே வரைக்கும். சரியா? ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும். சரியா? ஸோ நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி ஆகிடுச்சு போல. ஸோ இங்கே பாருங்கள். இப்போ என்னென்னா
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கீழே எட்ஜ் வரைக்கும் போகணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு டேப் போட்டு சீல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுற ப்ளேஸில் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணி இப்படி வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒட்டிக்கோங்க. திருப்பி என்னென்னா, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு போட்டோமா அதுக்கு மேலேயே இன்னொன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லிச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி இருக்கா இப்போது? ஸோ இந்த மாதிரி ஷேப் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஒரு மடிப்பு, இங்கே ஒரு மடிப்பு. ஓகேவா? மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று பின் வச்சுருந்தா ஓகே, வராது. இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் கீழே வராது, கீழே வந்து லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி இந்த சைடு வந்து ஒரு டேப்பை இப்படி ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த சைடும் வராது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடும். ஸோ இங்கே ஒன்று. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த சைடுமே உங்களுக்கு லீக் ஆகாது. சரியா? எல்லா சைடுமே வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கீழே அப்படி வச்சு ஏர் போகாத மாதிரி. ஓகேவா? நீங்கள் வந்து சீல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ளேஸில், ஓகேவா, இந்த ப்ளேஸில் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொன்று வந்து அதுக்கு மேலேயே ஒட்டிக்கோங்க. சரியா? அதுக்கு மேலேயே ஒட்டிட்டு ஸோ இது வந்து இப்படி கொண்டு போய் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று. ஓகே, 1. அப்புறம் இங்கே ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு, நெக்ஸ்ட்டு இப்படி. ஓகே, ஸோ திரும்பி ஃபஸ்ட்லாம் சொல்கிறேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இங்கே ஒரு ஃபோல்டு, இங்கே ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இதை எப்படி ஒரு சீல் போட்டுக்கோங்க. ஸோ எப்படி இங்கே ஒன்று, இந்த சைடும் லீக் ஆகாமல் இருக்கிறது. நம்மளே கோன் ரெடி பண்ணி நம்ம கையில் மெஹந்தி போடுறதே ஒரு தனி ஃபீல். அது நல்லாயிருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நீங்கள் கோன் மேக் பண்ணி மெஹந்தி போட்டு பாருங்கள். நல்லா ஃப்ளோ நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லாவே ஃப்ளோ வருது. ஃப்ளோ நல்லாவே கிடைக்கும், பிரேக் ஆகாமல் வரும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஆல்ரெடி பின் வச்சது. ஓகேவா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் பாருங்கள்,
இது கொஞ்சம் திக்காக இருக்குது, தெரியுதா உங்களுக்கே? ஓகே, ஸோ பிரேக் ஆகாமல் வரும். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், உங்கள்கிட்ட சும்மா ஜஸ்ட் லைன் தான் போட்டு காமிச்சேன், போட்டு உடனே அழிச்சிட்டேன். அதுக்கே கொஞ்சம் லைட்டாக ஸ்டெயின்ஸ் லைட்டாக வந்திருக்கு. ஜஸ்ட் சும்மா லைன் ட்ரா பண்ணேன், அதுக்கே நல்லா ஸ்டெயின்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 25 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடரில் வந்து 5 to 6 கோன்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு 6 கோன் வரைக்கும் கிடச்சிது. ஸோ நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். என்கிட்ட கிட் வாங்கினவங்களுக்கு வந்து 50 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடர் கொடுத்துருப்பேன். ஸோ வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 25 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடருக்கு எவ்வளோ சுகர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். 2 ஸ்பூன் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 50 கிராமுக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும், 4 ஸ்பூன் ஆஃப் சுகர் சேர்க்கணும். ஸோ வந்து நீங்கள் 50 கிராமில் உங்களுக்கு தாராளமாக 10 to 12 கோன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். சரி, எனக்கு வந்து இப்போ 25 கிராம்ஸ்க்கு வந்து 5 to 6 கோன் வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.